ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்வோம். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக செய்யலாம். இப்போ நம்ம கஞ்சிக்கோ இல்லை கூழுக்கோ இதை தொட்டு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், மாங்காவும் துருவிக்கணும், வெங்காயம் துருவிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நான் துருவி தான் செய்ய போகிறேன். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, நம்ம கஞ்சி குடிக்கிறதும் ஈஸி. இப்போ வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்றது ஜாலியாகவே இருக்கும். நம்ம குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள், எல்லாமே நான் துருவி எடுத்துட்டேன். நம்ம இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்ருக்கேன். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், இதுக்கு திகட்டிடும். கடுகு போட்டாச்சு. அதில் பாருங்கள், இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மாங்காவும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிடுவோம். கறிவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு. இது ரொம்ப வேக விடக்கூடாது, நம்ம ஹாஃப் பாயிலாக தான் இருக்கும். பாருங்கள், இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா வெறும் உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம். நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், மூணுத்தையும் சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா ஒரே ஒரு பெரட்டி மட்டும் எடுத்துப்போம். ரொம்ப வெந்துட்டால் அந்த மாங்காய் டேஸ்ட்டு போயிடும். இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் செட் ஆகிடும். அது காரம்லாம் ரொம்ப எடுக்காது, நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கஞ்சிக்கு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.